الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பகுதி என்பது நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இதய பகுதியை போன்றதாகும். இந்த வரலாற்றை இதயம் என்று நாம் சொல்ல வேண்டும், அந்த வரலாறுக்கு என்று நான் கூறினேன். எனவே இந்த இருதய பகுதியை நீங்களும் காதுகளால் இதை கேட்காமல் உள்ளத்தால் இதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அத்தனை இறை தூதர்களும் அத்தனை நபிமார்களும் எந்தெந்த பணிக்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டார்களோ அந்தந்த பணியை அந்தந்த இறை தூதர்கள் அந்தந்த நபிமார்கள் மிகவும் செம்மையாக செய்து முடித்தார்கள். அல்லாஹ்வினால் அவர்கள் பொருந்திக் கொள்ளப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தி அடைந்து விட்டான். இப்போது அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய ஒரு சில விஷயத்தை 3 படிகளாக நாம் பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி நாட்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசக்கூடிய ஒரு வசனம், வஇத் அஹதல்லாஹு மீசாகன் நபியீன, நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா உடன்படிக்கை செய்தான். லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின், உங்களுக்கு கிதாப் மற்றும் ஞானம் வழங்கப்பட்டதற்கு பின்பு சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும், நீங்கள் இருக்கும் போதே உங்களை அனுப்பியதற்கு பின்னால் ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தால் அந்த தூதர் எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை உண்மைப்படுத்துபவராக அந்த தூதர் இருப்பாரேயானால் லதுமினுன்னஹு வலதன்சுருன்னஹ், அந்த தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதாவது பின்னால் வரக்கூடிய இறை தூதரை முன்னால் வந்த இறை தூதர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மேலும் வலதன்சுருன்னஹ், அவருக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய உடன்படிக்கை, நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா செய்த உடன்படிக்கை. பின்னால் வரக்கூடிய ரசூல் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா இங்கு பேசுகின்றான். யாரிடத்தில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த நபிமார்களிடத்தில் இறை தூதர்களிடத்தில் உடன்படிக்கை செய்தான். கடைசியாக இறுதியாக ஒரு நபி ஒரு ரசூல் வருவார், அவரை நீங்கள் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். ஒருவேளை நீங்கள் இருக்கும் போது அவர் வந்துவிட்டால் நீங்கள் அவரை நம்ப வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும். உங்களுடைய இந்த பணியிலே உங்களை நீங்கள் அவரோடு சேர்த்து ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உடன்படிக்கையை எடுத்தான் என்ற இந்த வாசகம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனிடத்தில் எவ்வளவு உயர்மட்டத்தில் வைத்திருக்கிறான் என்பதற்கான சான்றாக இந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று இந்த இடத்தில் இன்னொரு செய்தி நமக்கு தெளிவாக புரிய வருகின்றது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசும்போது நபிமார்களிடத்தில் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், ரசூல் வந்து விட்டால் என்ற 2 வார்த்தைகளை கொண்டு பேசுகின்றான். நபியீன், ரசூல் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றான். நபி என்பவர்கள் வேறு, ரசூல் என்பவர்கள் வேறு என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். நபிமார்கள் என்பவர்கள் சமுதாயத்திற்கு தேவையான நேரத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பப்படுவார்கள், ஆனால் சட்டத்தை மாற்ற மாட்டார்கள், ஷரீஅத் அப்படியே இருக்கும். ரசூல்மார்கள் என்பவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை வழங்குவான், அந்த வேதத்தில் கூடுதலான புதிய சட்டங்களை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அந்த ரசூல்மார்கள் ஏற்கனவே இருந்த தூதர்கள் என்னை கொடுத்தார்களோ அதனோடு சேர்த்து இன்னும் சில சட்டங்களை கோர்ப்பார்கள். அடுத்து வரக்கூடிய தூதர் அந்த 2 தூதர்களுடைய செய்திகளோடு அடுத்து தனக்கு வழங்கப்பட்ட செய்தியையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதுவத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். இது நபிக்கும் ரசூலுக்கும் உள்ள வேறுபாடு. எல்லா ரசூல்மார்களும் நபிமார்களாக இருப்பார்கள், எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை. நபிமார்கள் ஷஹீதாக்கப்படுவார்கள், ரசூல்மார்கள் ஷஹீதாக்கப்பட மாட்டார்கள். ரசூல்மார்களுக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். சொல்றது புரியுதா?
எதிரிகளுடைய கரத்தால் இவர்களுடைய உடல் சென்று ஒப்படைக்க அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான். ஆனால் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், ஹைபரிலே நான் உண்ட விஷத்தினுடைய உணவு என்னுடைய பிடரி நரம்பை அறுத்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய வேதனையை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்கள். ஷஹாதத்துடைய அந்தஸ்து எல்லா ரசூல்மார்களுக்கும் கொடுக்கப்படும். இப்ப இந்த உடன்படிக்கையில் அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய அரபு வார்த்தை மீசாக். இப்ப இந்த மீசாக் என்பதற்கான பொருள் என்ன என்பதை இலக்கண ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் நீங்கள் உள்ளார்ந்து செல்வீர்களேயானால் ஒட்டுமொத்தமான பொருள்களை 4 அர்த்தத்திற்குள் நீங்கள் கொண்டு வரலாம். நம்பர் 1, அல்லாஹ்வினுடைய செய்தியை முழுவதுமாக எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்கு ரெஸ்டே இருக்காது. அவர்களுக்கு தாவா பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய செய்தியை முழுக்க 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 எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 2, தீனை மார்க்கத்தை மறைக்க கூடாது. எந்த ரசூல்மார்களும் எந்த நபிமார்களும் அல்லாஹ் தீனை எப்படி சொன்னானோ அதை அப்படியே எடுத்து வைத்து விடுவார்கள். அதில் ஒளிவு மறைவு இல்லை. பின்பு 3வது, சோதனைகள் வரும்போது அளப்பெரிய பொறுமையை கையாள வேண்டும். இறை தூதர்களிடத்தில் நபிமார்களிடத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து ஏகப்பட்ட தங்களுக்கு குறைஷிகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் கஷ்டங்களையும் அவர்களினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் துன்பங்களையும் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆறுதல் படுத்தினார்கள். எதை சொல்லி? கடந்த கால இறை தூதர்களுடைய வரலாற்றை சொல்லி சஹாபாக்களுக்கு ஆறுதல் படுத்துகின்றார்கள். பொறுத்து கொள்ளுங்கள், நமக்கு முன்னால் சில இறை தூதர்கள் வந்தார்கள். அந்த தூதர்கள் மக்களிடத்திலே தாவா பணி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அந்த இறை தூதரை அழைத்து வந்து அவர்களுடைய சட்டையை கிழித்து கழற்றி அவர்களுடைய முதுகிலே இரும்பு சீப்பை வைத்து கீறுவார்கள். பின்பு அனுப்பி வைத்து விடுவார்கள். மீண்டும் மறுநாள் அதே போன்ற அந்த இறை தூதரை அழைத்து வந்து நேற்று சீவிய காயம் இருக்கக்கூடிய புண்ணாக இருக்கக்கூடிய அதே இடத்தில் மீண்டும் போட்டு இருப்பார்கள். எலும்பும் சதையுமாக வெளியே வந்துவிடும். அந்த இறை தூதர் அஹத் அஹத் அல்லாஹ் ஒருவன் என்பதை மாத்திரம் சொல்லிக் கொண்டு இருப்பார். ஆனாலும் தன்னுடைய துண்டை எடுத்து ரத்தத்தை துடைத்து விட்டு அல்லாஹ்விடத்திலே அந்த சமூக மக்களுக்காக பாவ மன்னிப்பிலே அந்த இறை தூதர் ஈடுபடுவார். அல்லாஹும் மக்ஃபிர் கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய இந்த சமூகத்தை மன்னித்து விடு. யாருக்கு மன்னிப்பு? எந்த சமூக மக்கள் கல்லை எடுத்து இறை தூதரை அடித்து அவர்களுடைய தலையையும் முகத்தையும் அவர்களுடைய உடலையும் காயப்படுத்தி விட்டார்களோ, இரத்தத்தால் மேனியை தோய்த்து விட்டார்களோ, அந்த மக்களுக்காக அந்த இறை தூதர் பிரார்த்திப்பார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், என் சமூகத்தை நீ மன்னித்து விடு. நிச்சயமாக அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். நபிமார்களுடைய மிகப்பெரிய மீசாக், அந்த வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் சோதனைகள் வரும்போது அதை பொறுப்பது. பின்பு 4வது, மீசாக் என்ற வார்த்தை பின்னால் வரக்கூடிய நபியை முழுமையாக அவர்கள் நம்ப வேண்டும். இந்த 4 பொருள்களும் மீசாக் என்ற வார்த்தைக்குள் இருக்கின்றது. இந்த நபிமார்களை அல்லாஹு தஆலா இப்படி சொல்வதிலிருந்து நமக்கான பொறுப்பு என்ன என்பதையும் நமக்கு தெளிவாக விளங்கி விடுகின்றது. நாம் இஸ்லாத்தை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இந்த வசனங்கள் நபிமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா உடன்படிக்கை எடுத்தான். இந்த வசனத்திற்கு பின்னால் 2வது ஒரு அங்கம் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்யக்கூடிய விஷயம். சூரத்துல் பலதை நீங்கள் பார்க்கலாம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய மக்காவின் மீது சத்தியமாக, வவாலிது வமா வலத். வவாலித், யார் வாலித்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நபர்களுடைய தந்தை, முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வவாலித் வமா வலத். பின்பு அவர்களின் மூலமாக எவ்வளவு சந்ததிகள் வந்ததோ அவ்வளவு மக்களின் மீதும் சத்தியமாக. இந்த இடத்தை உன்னிப்பாக கவனிக்கணும். பெற்றோர்கள், பிள்ளைகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள், இந்த இரண்டின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து பேசுகின்றான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். நிச்சயமாக மனிதனை
நாம் ஒரு கஷ்டத்திலே படைத்திருக்கின்றோம். என்ன கஷ்டம்? தீனின் படி ஒருவர் வாழ நினைத்தால் அவர் லேசாலாம் வாழ முடியாது, அவர் அப்படியே ஹாயெல்லாம் வாழ முடியாது. எதிர்ப்பே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் தீனின் படி வாழல என்ற அர்த்தம். எந்த நபிமார்களுக்கு எதிர்ப்பு வரல? ஏன் எதிர்ப்பு வந்தது? தீனின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக எதிர்ப்புகள் வரும். அதிலே அந்த சோதனையிலே நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவியோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய வெற்றியை நோக்கி, இலக்கை நோக்கி நீங்கள் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பேசுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான் சூரத்துல் ஹிஜ்ரில். நபியே, உங்களின் மீது, உங்களுடைய ஆயுட்காலத்தின் மீது, உங்களுடைய வாழ்வின் மீது சத்தியமாக, நபி அவர்களின் மீது சத்தியம். இன்னஹும் லஃபீ சக்ரதிஹிம் யஅமஹூன், நிச்சயமாக அவர்கள் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அந்த சப்ஜெக்டை அல்லாஹ் இங்கு பேசிக் கொண்டு வருகின்றான். அந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு மயக்கத்திலே இருக்கிறார்கள். இந்த மயக்கம் மது அருந்துவதினால் வந்த மயக்கம் அல்ல, டயர்ட்ல வந்த மயக்கமும் அல்ல. சக்ரத் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சக்ரத் என்பது மௌத்தாவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா ஒரு மயக்க நிலையை கொடுப்பானே, சக்ராத் அப்படின்னு நம்ம சொல்றோம். சக்ரத் என்ற இந்த மயக்க நிலை என்பது யார் அளவுக்கு அதிகமாக பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் இறுக்கமாகிவிடும். பின்பு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய, உலகத்தின் மீது ஏற்படக்கூடிய ஒரு மொக்கை நிலை இருக்குதே, இந்த நிலைக்கு பேர் சக்கரத். அதனுடைய பன்மைதான் சக்கராத். இவர்களுக்கு உண்மைனா என்னன்னு தெரியாது, மார்க்கம்னா என்னன்னு புரியாது. சில வேளைகளில் உண்மை கண்ணுக்கு முன்னதாக தெரியும், காதிலே உண்மைகள் விழும். ஆனால் இந்த சக்கரத்தில் இருந்து அவர்களால் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட போதை இது. எந்த போதை? பாவங்கள் மிகைப்பதினால் ஏற்படக்கூடிய போதை. இதை அல்லாஹு தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக மக்களுக்கு இணைத்து பேசுகின்றார். பாவம் செய்து 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 சக்கராத்துல போயிட்டாங்க. எந்த சக்கராத்? அந்த சக்கராத்துல இருந்து அவங்களால வெளிவரவே முடியல. அல்லாஹு தஆலா படைத்த படைப்புகளிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஆகச் சிறந்த படைப்பு. அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கின்றான். நபியே, உங்களின் மீது சத்தியமாக பாவம் செய்யக்கூடிய இந்த கொடூர அரக்கர்கள் சக்ராத்திலே இருக்கிறார்கள். ஒரு பயங்கரமான மயக்கம் இது. பாவம் செய்து 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 அந்த பாவத்தில் இருந்து மீள முடியாமல் ஏற்பட்டுவிட்ட மயக்கம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முழு செய்திகளையும் நாம் தெரிந்ததற்கு பின்னால் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய அந்த மிகப்பெரிய விஷயம் எல்லாமே உங்களுடைய உள்ளத்தில் ஓரளவு வந்திருக்கும். இப்போ 1400 ஆண்டுகள் கழித்து நாம் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது நமக்கே உள்ளூர இது போன்ற உணர்வுகள் ஏற்படுகிறது என்றால், காலை முதல் மாலை வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் நபி அவர்களை அங்குலம் அங்குலமாக, இன்ச் பை இன்ச்சாக புரிந்து வைத்திருந்தார்கள். நபி அவர்களுடைய உடல் உச்சி முதல் பாதம் வரைக்கும் அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட உடல். நபி அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வினால் ரஹ்மத் செய்யப்பட்ட உள்ளம். நபி அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை. நபி அவர்கள் நின்றால், நடந்தால் அந்த இடத்திற்கே பரக்கத். இதை சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். இப்போ அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற இந்த செய்தி உள்ளுக்குள் எப்படி போயிருக்கும்? ஏற்றிருக்குமா அவர்களுடைய உள்ளம்? அவர்களுடைய சிந்தனை மொத்தமும் பிளாக். இதயத்தினுடைய துடிப்புகள் குறைந்து விட்டது சஹாபாக்களுக்கு. நபி அவர்களுடைய இந்த நிலையை பார்த்து 2 வாரங்கள் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்நாளை வைத்திருக்கின்றான். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு அதிகமாக தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்க ஆரம்பித்தார்கள், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை நான் எங்கிருப்பேன், நாளை யாருடைய வீட்டில் நான் இருப்பேன், 9 மனைவிமார்களில் யாருடைய முறை நாளை எனக்கு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்களுடைய கடைசி வாழ்நாளை கழிக்க விரும்புகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு, மனைவிமார்கள் என்றால் இவர்கள் மனைவிமார்கள் விட்டு தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே சென்று இருந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழ முடியாத அளவிற்கு தலைவலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் உஷ்ணத்தில் கொதித்துக் கொண்டிருக்கின்றது, நிற்க முடியவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு இறை தூதர்களுடைய இவர்களுடைய கழுத்தில் ஒரு கை, இவர்களுடைய தோளின் மீது ஒரு கை போட்டவர்களாக இந்த இரண்டு தோழர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபضل ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களுடைய தோள் புஜத்தின் மீதும் கையை போட்டு தாங்கியவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து சேருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதவர்களாக தங்களுடைய கணவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை, ரோமும் பாரசீகமும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்புக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நேரம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பணியை நிறைவு செய்யும் நேரம் வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ருக்கையாவாக எதையெல்லாம் கற்றார்களோ அதை ஓதி, நபி அவர்களுடைய கரத்தை பிடித்தே ஊதி நபி அவர்களுடைய முகத்திலும் மேனியிலும் பூசிக்கொண்டே இருந்தார்கள். சூரத்துல் முஅவ்விதத்தைன், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா, இதை தவிர எந்தெந்த துஆக்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றார்களோ ஒட்டுமொத்த துஆக்களையும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் ஓதி 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 நபி அவர்களுடைய கையின் மீதே ஊதி அவர்களுடைய கரத்தை கொண்டே தடவி விடுவார்கள். சஹாபாக்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். நபி அவர்களுக்கு தலைவலி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது, உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக ஏறிக்கொண்டே இருக்கின்றது என்ற செய்தி மதீனாவினுடைய மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பரவுகின்றது. சஹாபாக்கள் நபி அவர்களை பார்ப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டை, மஸ்ஜிதுன் நபவியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சஹாபாக்களுக்கும் மன நிம்மதி இல்லை. நபி அவர்களுடைய சந்தோஷம்தான் தங்களுக்கான சந்தோஷம், நபி அவர்களுடைய கவலை தங்களுக்கான கவலை, நபி அவர்களுடைய துக்கம் தங்களுக்கான துக்கம் என்று நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூட்டம் கூறிக்கொண்டே இருக்கின்றது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 9-8 நாட்கள் கழிந்தது. புதன்கிழமை 5 நாட்களுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலுடைய உஷ்ணம் மிக அதிகமானது, தலைவலி அளவுக்கு அதிகமாக ஆனது. மறுபடி மீண்டும் மீண்டும் மயக்கமடைந்து விழுந்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் நேரம் தெளிவோடு இருப்பார்கள், மயங்கி விழுந்து விடுவார்கள். மீண்டும் தெளிவார்கள், மீண்டும் மயங்கி விடுவார்கள். மீண்டும் தெளிவார்கள், மீண்டும் மயங்கி விடுவார்கள். சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு என்ன சொல்வது, என்ன பேசுவது, என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். எல்லா கிணறுகளிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வாருங்கள், அந்த தண்ணீரிலிருந்து 7 வாளி தண்ணீர்களை என் மீது எடுத்து ஊற்றுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7 வாளி தண்ணீரை சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்சியில் ஊற்றியதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணியை எடுத்து தன்னுடைய தலையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு ஒரு போர்வையை எடுத்து தங்களுடைய தோளின் மீது போட்டு போர்த்திக் கொண்டு மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்தார்கள். மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்து மிம்பரின் மீது ஏறி அமர்ந்தார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி சபை. சஹாபாக்களை அழைத்தார்கள், மக்களே என்னிடத்தில் வாருங்கள். சஹாபாக்கள் ஓடோடி வருகிறார்கள். வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, யூதர்களையும் நஸ்ரானிகளையும், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் தஆலா சபித்து விட்டான். அவர்களை இந்த மண்ணில் இருந்து வெளியேற்றி விடுங்கள். என்னை
உங்களில் யாரேனும் பழி தீர்த்து கொள்ள நாடினால் பழி தீர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகிலே நான் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு உங்களுக்கு முன்னால் என்னை அடித்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் பேசுறாங்க. உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம் புண்படும்படி நான் பேசியிருந்தால் இதோ முஹம்மது ஆகிய நான் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறேன், அதே போன்று நீங்கள் என்னை பேசிக் கொள்ளுங்கள். இதை மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். திரும்ப திரும்ப நபி அவர்கள் சொன்னார்கள், என்னை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சில அறிவிப்புகளின்படி சாட்டையை எடுத்து போட்டார்கள் நபி அவர்கள். சாட்டை, அடிக்கக்கூடிய, ஹத்தடிக்கக்கூடிய சாட்டை எடுத்து போட்டு சொன்னார்கள், முஹம்மது ஆகிய நான் இன்று உங்களுக்கு முன்னால் தோன்றியிருக்கிறேன், என்னை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். லுஹருடைய நேரம் வந்தது, அனுமதி கேட்கப்பட்டு லுஹருடைய பாங்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரை தொழ வைத்தார்கள். தொழுகை முடிந்தது மீண்டும் மிம்பரில் ஏறி அமர்ந்தார்கள். மீண்டும் இதையே சொன்னார்கள். மறுபடியும் காலையில் நிகழ்த்திய அதே உரை, முஹம்மதை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள், முஹம்மதை பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்பதையே மீண்டும் மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பின்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகளை பற்றி நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்கின்றேன். அன்சாரிகள் என்னுடைய ஈரலும் இதயமும் ஆவார்கள். உண்மையில் அன்சாரிகள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது, அவர்களுக்கான சலுகைகளும் அவர்களுக்கான உரிமைகளும் மீதம் இருக்கின்றது. அப்படின்னா என்ன பொருள்? அன்சாரிகள் எவ்வளவு இந்த தீனுக்காக, மார்க்கத்திற்காக தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய தியாகங்களையும் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்து இருக்கிறார்களோ இதற்கான பூர்ணத்துவத்தை அல்லாஹ் தஆலா இங்கு வழங்கல, நாளை மறுமை நாளையில் கொடுப்பான் என்பதை சுப செய்தி சொல்லிவிட்டு பின்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அன்சாரிகளில் நல்லவர்களுடைய செயல்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களில் தவறு இழைப்பவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நாளை உங்களில் யாரேனும் நன்மையை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்குமான அதிகாரத்தில் நீங்கள் வந்தால் அன்சாரிகளிலே நல்லவர்களுடைய செயலை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுங்கள். அன்சாரிகளுக்காக நபி அவர்கள் பேசுகிறார்கள். பாருங்கள், இங்கேயே ஷஃபாத் உறுதியாக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஸ், ஷஃபாத் நாளை மறுமை நாளில் கிடைக்குமா என்று ஏங்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்னாலும் உலகத்திலேயே அன்சாரிகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ரெக்கமெண்டேஷன், சிபாரிஸ், ஷஃபாத் உறுதி செய்யப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உணவிலே உப்பு குறைவாக இருப்பதை போன்று, உணவிலே உப்பு குறைவாக இருப்பதை போன்று அன்சாரிகள் குறைந்து கொண்டே சென்று விடுவார்கள். நல்லவர்கள் எப்போதும் இருக்க மாட்டார்கள். நல்லவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொள்வான் மிக சீக்கிரமாக. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடைய இந்த செய்திக்கு பின்னால் பேசினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானிடத்தில் உங்களுக்கு இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்து கொண்டார் என்று இந்த சொன்னதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். சபையில் இருந்த இளைஞர்கள், வாலிபர்கள், இந்த வயோதிகருக்கு என்ன ஆனது? நபி அவர்கள் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான், அவர் மறுமையை தேர்வு செய்து கொண்டார் என்றுதானே நபி அவர்கள் கூறினார்கள், இதற்கு ஏன் இவர் அழுகிறார் என்று அவர்கள் புரியாமல் பேசினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள், அந்த அடியார் நபி அவர்கள் தான். இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்பதில் மறுமையை தேர்வு செய்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நபி அவர்களிடத்தில் அனுமதி கேட்டான், நபி அவர்கள் என்னை அழைத்துக்கொள் என்ற பதிலை கொடுத்து விட்டார்கள் என்பதை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக இங்கு புரிந்து கொண்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பார்த்து பேசியதை போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பேசினார்கள். அபூபக்கர், அல்லாஹ்வை விட சிறந்த நண்பன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தாண்டி ஒருவரை நண்பனாக தேர்வு செய்வது அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்திருந்தால் நான்
அபூபக்கரை என்னுடைய நண்பராக தேர்வு செய்திருப்பேன். ஆனாலும் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தாலும் நல்ல நட்பாலும் அபூபக்கர் என்னுடைய சிறந்த தோழர் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முன்னால் இருந்த 5 நாட்களில் ஒரு நாள் முடிந்தது. பின்பு 4 நாட்கள் இருக்கின்றது. புதன்கிழமை கடந்து வியாழக்கிழமை வருகின்றது. வியாழக்கிழமை காலை வந்ததும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். மக்களே, என்னிடத்தில் வாருங்கள், சில விஷயங்களை உங்களுக்கு நான் எழுதி தருகின்றேன். இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக் கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று கூறினார்கள். பல சஹாபாக்கள் நபி அவர்களிடத்திலே சென்றார்கள். சில சஹாபாக்கள் செல்லவில்லை, வீட்டிலே இருந்து கொண்டார்கள். அப்படி வீட்டில் இருந்தவர்களில் ஒருவர் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது சென்ற சஹாபாக்களுக்கும் செல்லாத சஹாபாக்களுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்தது. செல்லாத சஹாபாக்கள் கூறினார்கள், குர்ஆன் தான் இருக்கின்றதே, இதை தாண்டி வேறு எதையும் நீங்கள் எழுத வேண்டாம், இதுவே உங்களுக்கான ஹிதாயத், நேர்வழி என்று கூறினார்கள். சென்றவர்கள் இல்லை இல்லை, நபி அவர்கள் எதை சொல்கிறார்களோ குர்ஆனை தாண்டி அதையும் எழுதி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இந்த இருவர்களுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தையில் துவங்கி அது கருத்து வேறுபாடாக மாறி இவர்கள் கருத்து வேறுபாடை கொண்டே மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகின்றார்கள். பின்பு இருவர்களுக்குள்ளாக அது விவாதமாக மாறியது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கோபத்தில் எல்லோரும் கலைந்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சபை கூடியதும் சொன்ன முதல் வார்த்தை, யூதர்கள், கிறிஸ்துவர்கள், முஷ்ரிக்குகளை இந்த மண்ணை விட்டு வெளியேற்றுங்கள். இணை வைப்பாளர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்களை இந்த மண்ணை விட்டு வெளியேற்றுங்கள். மேலும் இங்கு விருந்தாளிகளாக வருபவர்களிடத்தில் நான் எப்படி உபசரித்து அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கின்றேனோ இதே போன்று நீங்களும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பின்பு 3 விஷயங்களில் எது நபி அவர்கள் சொன்னார்கள் என்று அறிவிப்பாளர் மறந்துவிட்டார். அந்த 3 விஷயங்களையும் அவர் சொல்கின்றார். குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். மேலும் உசாமாவின் படை சென்றிருக்கிறது, அதை அனுப்பி வைத்து விடுங்கள் ரோமுக்கு. 3வது, தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் நல்ல முறை. மேலும் நீங்கள் யாரை அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு உரிமையாக்கி இருக்கிறீர்களோ அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்கள், யாரை நீங்கள் உரிமையாக்கி இருக்கின்றீர்களோ ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். வியாழக்கிழமை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகையை தொழ வைத்தார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றவர்களாக ஜமாத்தாக மக்களுக்கு தொழ வைத்த கடைசி தொழுகை அதுதான். அந்த தொழுகையில் சூரத்துல் முர்சலாத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தொழ வைத்தார்கள். பின்பு இஷாவுடைய நேரம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய உடல் கொதியாய் கொதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கிடக்கிறார்கள். இஷாவுடைய வக்த் வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், மக்கள் தொழுது விட்டார்களா, மக்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். இல்லை அல்லாஹ்வின் தூதரே, இன்னும் இல்லை, உங்களுக்காக காத்திருக்கிறார்கள், நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் தொழ வைக்க சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை சென்று தொழ வைத்தால் அதை மக்கள் துர்க்குறியாக கருதுவார்கள், அது தேவையில்லை என்று கூறினார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் அவர்களை தொழ வைக்க சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் மறுத்தார்கள். நபி அவர்கள் மீண்டும் கூறினார்கள். மீண்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுத்தார்கள். இப்படியே 3-4 முறை இந்த பேச்சு தொடர்ந்ததற்கு பின்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுத்துவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொல்லிய நேரத்தில்
ஒரு வார்த்தையை சேர்த்து கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கூறிய அந்த வார்த்தை, யூசுஃபின் சகோதரிகள் தானே நீங்கள் என்று கூறினார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டன் டைட்டாக தொழ வைக்க சொல்லிவிட்டு, நீங்கள் யூசுஃபின் சகோதரிகள் தானே என்று கூறுகிறார்கள். என்ன விஷயம் இங்கு இருக்கின்றது, எதை நபி அவர்கள் இங்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் தெளிவான ஒரு விஷயம் புரிய வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வீட்டில் வளர்கிறாரோ அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது ஆசை கொள்கிறார்கள். குர்ஆன் பேசுகின்றது, அவள் கூறினால் என்னிடத்தில் வா, என்னுடைய இச்சைக்கு இணங்கி வா என்று அவர்கள் கூறினார்கள். قال معاذ الله انه ربي احسن مثواي, அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், எனக்கு அடைக்கலம் கொடுத்த என்னுடைய எஜமானர் என்னை மிக்க கண்ணியத்தில் வைத்திருக்கிறார் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இந்த பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக கதவை முன்னோக்கி செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய கதவுகளை திறந்து வைக்கின்றான். இப்ப இந்த வரலாற்றை எல்லோருமே படித்திருப்பீர்கள், எல்லோருமே புரிந்திருப்பீர்கள். பின்பு இந்த சம்பவம் காட்டு தீயை போன்று எகிப்தினுடைய இந்த வீட்டை, இந்த கட்டடத்தை சுற்றி எல்லா பகுதிகளுக்கும் பரவுகின்றது. அப்போது மக்கள் பேசலானார்கள், என்ன அந்த பொம்பளை அற்ப கிரயத்துக்கு வாங்கிட்டு வந்த யூசுப் என்ற ஒருத்தர்கிட்ட போயா இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய ராணி இணங்கி இருப்பாள் என்று அதை கொச்சைப்படுத்தி பேசலானார்கள். அப்போது அந்த அம்மா ஒரு யுக்தியை கையாளுகிறார்கள். என்னுடைய இந்த ஆசை, என்னுடைய இந்த இனங்கள் சாதாரணமானதல்ல என்பதை பேசிய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் ஒட்டுமொத்த பெண்களுக்கும் விருந்து வைக்கிறார்கள், எல்லா பெண்களுக்கும். இப்ப இந்த விருந்தை ஏற்றுக்கொண்டு ராணியினுடைய விருந்தாச்சே, ராஜ மரியாதையோடு விருந்திருக்கும் ஒட்டுமொத்த பெண்களும் அந்த விருந்துக்கு வந்து விட்டார்கள். விருந்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டதற்கு பின்னால் அந்த ராணி எல்லோருடைய கையிலும் ஒரு ஆப்பிளையும் ஒரு கத்தியையும் கொடுத்தார்கள். கொடுத்து, நான் சொல்லும் போதுதான் நீங்கள் அறுத்து சாப்பிட வேண்டும் என்றும் கூறினார்கள். அதே போன்று ராணியினுடைய கட்டளைக்காக விருந்துக்கு வந்த எல்லோரும் வரிசையாக அமர்ந்து கொண்டு ஆப்பிளை வைத்துக் கொண்டு கத்தியை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த அம்மா கூறினார்கள், நீங்கள் ஒரு ரேம்ப் வாக் பண்ணுங்க. இப்ப பண்றாங்கல்ல ரேம்ப் வாக், இதெல்லாம் 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே குர்ஆன் பேசிவிட்ட விஷயம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறினார்கள் அந்த அம்மா, இந்த பெண்களுக்கு மத்தியில் இந்த பக்கமும் பெண்கள், இந்த பக்கமும் பெண்கள் வரிசையோடு அமர்ந்திருக்கிறார்கள், நீங்க ஒரு ரேம்ப் வாக் பண்ணுங்க, அது வரைக்கும் சென்று வாருங்கள் என்று கூறிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் வந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்று வரை வெளி உலக மக்கள் பெரிதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததில்லை. அரண்மனைக்குள்ளாகவே வளர்ந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரேம்ப் வாக்காக வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மெய்மறந்து மெய்சிலிர்த்து தன்னுடைய நாடி நரம்புகள் எல்லாம் புடைக்க, வகத்தஅன ஐதியஹுன்ன வகுல்ன ஹாஷ லில்லாஹி அக்பர்ன, அந்த பெண்கள் தங்களுடைய கையில் வைத்திருந்த ஆப்பிள் பழத்தை நறுக்குவதற்கு பகரமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் மயங்கி தங்களுடைய கரங்களை வெட்டி கொண்டார்கள். தெரியல ஆப்பிளை வெட்டுறோமா கையை வெட்டுறோமான்னு தெரியல, கரங்களை வெட்டி கொண்டார்கள். ரத்தம் சொட்டுது, அது அவர்களுக்கு வேதனையா தெரியல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், என்ன ஒரு பேரழகு, ஹாஷலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு அழகு, நிச்சயமாக இவர் மனிதர் அல்ல, இவர் ஒரு மலக்குன் கரீம், சங்கையான வானவர், இவர் நமக்கு முன்னால் நடந்து செல்கின்றார் என்று அந்த பெண்கள் பேசினார்கள். இந்த பேச்சை கேட்டதற்கு பின்னால் அந்த ராணி அம்மா கூறினார்கள், ஃபதாலி குன்னல்லதி லும்துன்னனி ஃபீ, என்னை நீங்கள் எந்த விஷயத்தில் பழித்தீர்களோ அது தாண்டி இது அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. இப்போ இந்த ராணியினுடைய மனம் விருந்து கொடுக்கணும்ன்றது இல்ல, தனக்கு ஏற்பட்ட அந்த மனச்சருகள், நான் எதில் சறுக்கி போனேன், எந்த அழகினால் நான் என்னுடைய மனதில் இருந்து நான் வழுக்கி விட்டேன் என்பதை
உங்களுக்கும் நான் வலியுறுத்தணும். இப்ப இத வெளியே சொன்னா புரியாது, யாருக்கும் தெரியாது. அதற்கென்று ஒரு விருந்தை அரேஞ்ச் பண்ணி, அதற்கென்று ஒரு கத்தியை கையில் கொடுத்து, ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னால் வர வைத்து, பின்பு இந்த அம்மா செய்த இந்த தந்திரம் இருக்கிறது, இது மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் இன்னொன்றை பேசுவது. சொல்றது விளங்குதா? இந்த வரலாறு மொத்தமாக புரிந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து யூசுஃபின் சகோதரிகள் தானே நீங்கள் என்று கூறியது புரிய வரும். இந்த வரலாறு மொத்தமா புரியணும் நமக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த இடம் உண்மையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியது, என்னுடைய தந்தை தொழ வைத்தால் மக்கள் அவரை துர்க்குறியாக கருதுவார்கள் என்பதல்ல நோக்கம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள். தொழுகையில் குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது அதில் லயித்து போய் அழ ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ ஃபர்லான ஜமாத் தொழுகையில் அழ ஆரம்பித்து அவர்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தால் பின்னால் இருக்கக்கூடிய மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று தெரியாது. சிலருக்கு தக்வா இருக்கலாம், சிலருக்கு ஈமான் அதிகரிக்கலாம். சிலர் ஃபர்லான தொழுகையில ஏன் இந்த மாதிரி சென்டிமெண்டான வசனத்தை ஓதிக்கொண்டு இவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று சிலர் பேசலாம். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணர்ந்துதான் என்னுடைய தந்தை வேண்டாம் என்று கூறுகிறார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டுதான் இப்படி சொன்னார்கள், யூசுஃபின் சகோதரிகள் தானே நீங்கள், உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது ஒன்று, வெளியில் நீங்கள் பேசுவது இன்னொன்று. இது பொதுவாகவே பெண்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி நாட்களில் எவ்வளவு பொக்கிஷமான செய்திகளை விட்டுவிட்டு செல்கிறார்கள் பாருங்கள். மனதில் ஒன்று இருக்கும், வெளிப்படுத்துவது வேறொன்றாக இருக்கும். கிட்டத்தட்ட கவிதையை போன்று. கவிதையினுடைய வரிகள் இருப்பது ஒன்று, வார்த்தைகள் இருப்பது ஒன்று, வெளிப்படுத்துவது வேறொன்று. அதனால்தான் கவிஞர்கள் கவிதைகளையும் பெண்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். மனதில் இருப்பது ஒன்று, வெளிப்படுத்துவது வேறொன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியாழக்கிழமை இஷாவினுடைய தொழுகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரை தொழ வையுங்கள். அன்று முதல் 17 வக்துக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார்கள், திங்கள் ஃபஜ்ர் வரைக்கும்.